ஏசி ஃபுல் சர்வீஸ் பண்ணி போன மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து கூலிங் கம்மியாயிட்ட மாதிரி இருக்குது. டெக்னீஷியன் சொல்லிட்டு தான் போனாங்க, இது மெஷ்ஷை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஏசி ரிமோட் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டெபிளைசரையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏசியில் சைடில் கார்னரில் ஒரு ஓப்பன் மாதிரி ஓப்பன் பண்ணுறது இருக்கும், அது 2 பக்கமும் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஒரு மெஷ் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து பொறுமையாக கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இழுத்து ஓப்பன் பண்ணால் அது வந்து கையோடு வந்துடும். இது எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இது ஏன் அப்படி இருக்குன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து வண்டி அடிக்கடி போயிட்டு வரும், அதனால் இது வந்து இவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ வந்து இதை நான் பொறுமையாக கீழ்ப்பக்கமாக இழுத்து பொறுமையாக கலட்டிட்டு இது எப்படி கழுவணும் அப்படின்னா, குழா தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக திறந்துட்டு கை வச்சு இந்த அழுக்கு தேய்ச்சிங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு காட்டன் துணி வச்சு ஒத்தி எடுத்து ஃபேன் காற்றுல காய வச்சு அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம இதை கழுவும் போது ப்ரஷ் போடுறது, சோப் போட்டு கழுவுறது, தேய்க்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க. காய வைக்கும் போது சன்லைட்டில் வைக்கிறது, அதுக்கப்புறமா சொரன்னு துணியை போட்டு தேய்ச்சி துடைக்கிறது இதெல்லாம் செய்ய வேணாம். இது மாதிரி லைட்டாக காட்டன் துணியில் துடைச்சி ஃபேனில் காய வச்சு அதை வந்து நம்ம மாட்டினாலே போதுமானது. அது எப்படி மாட்டணும் அப்படின்னா, இந்த ஏசியில் இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் ஒரு வளைவு மாதிரி இருக்கும். இது 2 பக்கமும் இருக்கும். இதை வந்து 2 பக்கமும் இந்த மெஷ்ஷை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக பொறுமையாக உள்ளே தள்ளி அதை ஃபிட் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். காப்பர் வயர் இதில் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. டிஷ்யூ போட்டு துடைக்கிறது, துணி போட்டு துடைக்கிறது, ப்ரஷ் வச்சு லிக்விட் ஊற்றி கழுவுறது, சுரண்டுறது இதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா காப்பர் ஒயர் போயிடும், டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பெரிய செலவு வச்சிடும் நமக்கு. அதே மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது அழுக்கு வந்து உள்ளே போயிடுச்சுனாலும் ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு தண்ணி வெள்ளி வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு காப்பர் ஒயர் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஏசி டெக்னீஷியனை வரவழைச்சு நீங்கள் வந்து அவங்கள க்ளீன் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் கை வைக்காதீங்க. ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேனும் போடாதீங்க, ஏன்னா அழுக்கு வந்து இந்த ஏசிக்குள்ளே இழுத்து விட்டுருச்சுனாலும் ஏசி உங்களுக்கு சீக்கிரமாக வந்து டஸ்ட் ஆகும். அதனால ஃபேனும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த க்ளீனிங்க்கு, அதாவது மெஷ் க்ளீனிங்க்கு வந்து 300-500 வந்து வாங்குறதா எங்கள் டெக்னீஷியன் சொன்னாங்க. அதனால் நீங்களே பண்ணிக்கோங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுக்கு என்ன கூப்பிடவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் இருந்தாலும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நான் வந்து இதை மாட்டிட்டு ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்தா சூப்பராக கூலிங் ஆகிடுச்சு. கூலிங் கம்மியாக இதுக்கப்புறமா இருக்க மாதிரி இருந்ததுன்னா டெக்னீஷியன் வர வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுவும் கை வைக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.